கனடா நாட்டில் வேலை வாங்கி தரதா சொல்லி ரசல் பீட்டருங்கிறவர் காந்திபுரம் 9th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாரு. அங்கே ஆஃபீஸ் இருக்குது. இது மாதிரி நான் மட்டும் இல்லாமல் நம்ம மாதிரி 18 இளைஞர்கள் சரிங்களா, அவங்ககிட்ட எல்லாத்துட்டையும் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காரு. கனடா நாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிருக்காங்க. இப்போ ஆள் தலைமறைவாயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, நீங்கள் கேஸ் வேணால் கொடுத்துக்கோங்க, ₹1 கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். C1 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அங்கே 3 CSR போட்டுமே எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, நீங்கள் கேஸ் வேணால் போட்டுக்கோங்க, ₹1 கூட தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இதுக்கு நாங்கள் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி CCPயில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி, ஃபைனலாக கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, நீங்கள் கேஸ் வேணால் போட்டுக்கோங்க, நான் 2 நாளில் வெளியே வரேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம சட்டத்தோட நியாயமா? அதாவது ஒரு பஸ்ஸு திருடுறவனும் கூட நம்ம அடித்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விடுறாங்க. லட்சக்கணக்கில் திருடிட்டு இருக்கவன் சந்தோஷமாக தைரியமாக சொல்கிறான், நான் 2 நாளில் வெளியே வந்துடுவேன்னு சொல்கிறான். ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நடுத்தெருவில் நின்றுருக்கோம். ஸோ இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, 18 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது.